Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ஐட்டம் prawn pad thai. இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கறதை இப்ப பாப்போம். soya sauce, fish sauce, கடலெண்ணெய், புளித்தண்ணி, மிளகாத்தூள், brown sugar, salt. பொடியா கட் பண்ணி வச்ச பூண்டு, பொடியா கட் பண்ணி வச்ச ஆனியன், கொஞ்சம் lengthwiseல கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் சோயா பன்னீர். பாட் தாய் செய்யறதுக்கு நம்மளுக்கு ரைஸ் நூடுல்ஸ் தேவை. நான் எடுத்திருக்கிறது தின் சைஸ்ல உள்ள ரைஸ் நூடுல்ஸ் தான். திக்கான சைஸ்ல கூட நம்மளுக்கு கிடைக்குது. எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான ப்ரான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 2 முட்டை, சில்லி ஃப்ளேக்ஸ், வறுத்து பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலை பொடி, லெமனை பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாட் தாய் செய்யறதுக்கு முதல்ல ரைஸ் நூடுல்ஸை வந்து ரெடி பண்ணணும். அது எப்படி வேக வைக்கலாங்கிறத பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு அந்த பாட் தாய் நூடுல்ஸை ஆட் பண்ணுங்க. கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் இந்த நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக அடுப்புலலாம் நம்ம வேக வைக்க வேண்டாம். பாட் தாய் செய்யறதுக்கு முதல்ல பாட் தாய் சாஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கரைச்சி வச்ச புளித்தண்ணி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் சாஸ் வந்து இந்த பாட் தாய்க்கு ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்புறம் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. இதுதான் நம்ம பாட் தாய் சாஸ். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வைங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றுங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்ச ப்ரானை வந்து ஆட் பண்ணுங்க. நம்ம இப்போ கடாயில் போட்ட ப்ரானை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாலே போதும். ப்ரான் நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணும் ஒரு ஆர்வமும் வரும். அப்போ தான் நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ப்ரானை எடுத்து வச்சுட்டு திரும்ப அதே கடாயிலேயே கொஞ்சம் ஆயிலை ஊற்றி சூடு பண்ணுங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் சோயா பன்னீரும் ஆட் பண்ணுங்க. சோயா பன்னீர் போட்டதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம போட்ட சோயா பன்னீர் அதாவது டோஃபு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. நாம் வதக்கி எடுக்க வேண்டியதெல்லாம் தனியாக வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பாட் தாய் நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயை பற்ற வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் ஆயிலை ஊற்றுங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா செவக்க வதக்குங்க. நல்லா செவக்க வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆனியன் சேர்க்கணும். பெரிய சைஸ் உள்ள ஒரு ஆனியன் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வதங்கின பூண்டோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இப்போ நல்லா செவக்க வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்ச ரைஸ் நூடுல்ஸை இப்போ ஆட் பண்ணணும். நாம ஆட் பண்ணியிருக்கிற இந்த பாட் தாய் நூடுல்ஸ் அதாவது ரைஸ் நூடுல்ஸ் வந்து இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதோட சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இந்த பாட் தாய் நூடுல்ஸ் வந்து தாய்லாந்தில் ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து ப்ரான் பாட் தாய்னா ரொம்ப ஃபேமஸ். இதே நீங்கள் வெஜிடேரியன் ஆட்களாக இருந்தால் ப்ரானும் இதில் சேர்க்கக்கூடிய முட்டையும் தவிர்த்துட்டு நீங்கள் இதுக்கு பதிலாக மஷ்ரூம், பன்னீர் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நாம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பாட் தாய் சாஸ், அந்த பாட் தாய் சாஸ் தான் இந்த பாட் தாய் நூடுல்ஸில் நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
இந்த பாட்டாய் சாஸில் வந்து நம்ம புளி பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகரும் ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்கிறோங்கிறதால ரொம்ப இனிப்பு ரொம்ப புளிப்பு இருக்கும்லாம் யோசிக்க வேண்டாம். அப்படிலாம் எதுவும் இருக்காது. நான் கொடுத்துருக்கிற அளவு வந்து ரொம்ப சரியாக இருக்கும், கரெக்டான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாட்டாய் சாஸ் வந்து இந்த பாட்டாய் நூடுல்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது இல்லைன்னா இந்த பாட்டாய் வந்து டேஸ்ட் கொடுக்காது, அதனால கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த இந்த ப்ரானை வந்து இந்த நூடுல்ஸோட இப்போ ஆட் பண்ணணும். இப்போ நாம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்த சோயா பன்னீர், அதாவது டோஃபுவும் இதோட சேர்த்து ஆட் பண்ணணும். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் ஆட் பண்ணுங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இந்த நூடுல்ஸ்க்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம சேர்த்திருக்கிற பொருள் எல்லாம் இந்த நூடுல்ஸோட ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போ நாம ரெடி பண்ணி வச்ச இந்த பாட்டாய் நூடுல்ஸை வந்து ஒரு பக்கமாக தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் வந்து இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ணணும். டேரெக்டாக ஆட் பண்ணோன்னா நூடுல்ஸோட ரொம்ப மிங்கிளாகி கொலன்னு ஆயிரும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு சின்னதாக தாளிக்கிற சட்டியை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயிலை ஊற்றிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஸ்கிராம்பிள் எக் மாதிரி, அதாவது நம்ம முட்டையை வந்து நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கிடணும். ரொம்ப பெரிய பெரிய பீஸாக எடுத்து வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பொடிசாக வந்து ஸ்கிராம்பிள் பண்ணாதீங்க. அப்படி நல்லா கிளறி எடுத்து வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நாம இந்த மாதிரி முட்டையை வந்து நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கணும் பெரிய பெரிய பீஸா. இதில் உப்பெல்லாம் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம ஃபிஷ்ஷா சோயா சாஸ்லாம் ஆட் பண்ணதால உப்போட அளவு வந்து சரியாக இருக்கும். அதனால அளவுக்கு அதிகமாக சேர்த்துறாதீங்க, பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த நூடுல்ஸோட இந்த கிளறி வச்ச இந்த முட்டையை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். நல்லா ஜென்டலாக ஸ்மூத்தாக கிளறி விடணும், முட்டைலாம் உடையாத மாதிரி. இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டு தான் கிளறி விடுதேன். அடுப்பு ஆன் பண்ணேன்னு நினச்சிடாதீங்க, அடுப்பு ஆனில் தான் இருக்குது. இப்போ நாம ஏற்கனவே வறுத்து கரகரப்பாக பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலை பொடியை இதோட ஆட் பண்ணுங்க. கரகரப்பாக தான் பொடி பண்ணி வைக்கணும், ஃபைன் பவுடராக பொடி பண்ணக்கூடாது. இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், அதை மறந்துடாதீங்க. இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக லேசாவது சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்மளுடைய எம்மியான பிரான் பாட்டாய் நூடுல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தாய்லாந்து ஹோட்டலில் எப்படி சர்வ் பண்ணுவாங்கன்னா, பிளேட்டில் வந்து இந்த பிரான் பாட்டாய் நூடுல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதனுடைய கார்னர்லலாம் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வேர்க்கடலை பொடி, அதையும் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், 11 வெஜ்ஜஸோட சர்வ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தேவைன்னா அதெல்லாம் எடுத்து தூவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கணும். இது வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.